ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாஸ். இன்றைக்கி ஒரு குக்கிங் காம்படிஷன் தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உணவு திருவிழா தான். வாங்க கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா ஃபன் ஆக்டிவிட்டீஸும். நாங்கள் உள்ளே வந்த உடனே தான் குத்து விளக்கு ஏற்றி ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த காம்படிஷன் ஏற்கனவே போன வருஷம் அட்டன் பண்ணியிருக்கேன். டாப் 20 வந்து SM சில்கோட ஒரு பட்டு சாரி வின் பண்ணேன். அப்போ தான் முதல் இந்த காம்படிஷனுக்கு வந்தேன். மேகி நூடுல்ஸ் காம்படிஷனில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். அதில் ஒரு லாலிபாப் செய்தேன். அடுத்தது கிரைண்டர் வின் பண்ணது பார்த்திங்கன்னா செட்டிநாடு கிரேவி. லைவ் குக்கிங்கில் நான் சமைச்சிருந்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. செஃப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. நான் சாப்பிட்ட இடத்துல எப்படி இருந்தோ அதே மாதிரி இருந்தாங்க. இதே மாதிரி தான் இந்த நூடுல்ஸை வச்சு செய்த இந்த லாலிபாப் அந்த காம்படிஷன்லேயும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னாங்க. துவக்கத்தில் 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு கிடச்சிது. அடுத்தது ஒரு காம்படிஷனில் கிளி பரோட்டா மாதிரி கிளி பிரியாணின்னு சொல்லிட்டு வாழை இலையில் நல்லா சுட சுட பிரியாணி பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் பொரிச்ச கோழி, அப்புறம் ஒரு ஆம்லெட், அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி போட்டு நல்லா வாழை இலையை மடிச்சுட்டு தோசைக்கல்லில் சூடு பண்ணி அப்படியே அந்த ஒரே ஒரு டிஷ்ஷு மட்டும்தான் வச்சேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு. இதில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ நம்ம பிரியாணி செய்யும்பொழுது ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிது, நூடுல்ஸ் எடுக்கும்போது செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கிது. செட்டிநாடு கிரேவி நல்லா பார்த்திங்கன்னா காரசாரமாக ரொம்பவே சுவையாக இருந்தது. அது செய்யும்போது தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ நான் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த 4 வருஷத்தில் இந்த 3 காம்படிஷன்லையுமே ஏதோ ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. ஆரோக்கியம் இல்லாமல் பண்ணுறோமே, நல்லா ஆரோக்கியத்தோடு பண்ணலான்ட்டு இந்த வருஷத்துலேருந்து கீரை வகைகளை எடுத்து வித்தியாசமாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிற மாதிரி நல்ல ஒரு மெனு வைக்கணுன்ட்டு இதை மாதிரி நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு காம்படிஷனில் வச்சுருந்தேன். கொஞ்சம் மெனுவை மாற்றி இப்போயும் அதே தான் கொண்டு வந்திருக்கேன். கீரை வகைகள் நம்ம எடுத்து செய்கிறோன்னு போது அதோட நன்மைகள் சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த முயற்சியை நான் கையில் எடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய தோல்வியாக தான் எனக்கு முடிஞ்சுது. அம்மான் பச்சரிசி இந்த கீரை நல்லா வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. அதில் ஒரு துவையல் பண்ணியிருந்தேன். வாத நாராயணன் கீரை முட்டி வலி முதுகு வலியெல்லாம் போகக்கூடியது. அதில் ஒரு சட்னி பண்ணியிருந்தேன். தூதுவளை வேர்க்கடலை சட்னி. இந்த 3 சட்னியும் சின்ன டாட்டாக வச்சுட்டு நடுவில் ஒரு மோர்களி. ஸோ இந்த 3 சட்னியில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஓஎம்ஆரில் இந்த கீரை எங்கேயுமே கிடைக்காது. திருப்போரூர் தாண்டி வயல் இருக்க இடத்துலலாம் போயிட்டு தான் இந்த அம்மான் பச்சரிசி, மூக்கிரட்டை கீரை, வாத நாராயணன் கீரை எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். வித்தியாசமாக சமைச்சு வச்சேன். ஆனால் இந்த செஃப்புமே சரி ஒரு கீரையிலையும் கை வைக்கவே இல்லை. நான் செய்திருந்த அந்த பிரண்டை வத்தக்குழம்பு அதை டேஸ்ட் பண்ணாங்க. கருப்பு கவனி அரிசி, கருப்பட்டி, அடுத்தது ஒரு 20 செம்பருத்தி போட்டு ஒரு அல்வா பண்ணியிருந்தேன். அதையும் டேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது 2 கிடத்தது மோர்களி, இதையும் டேஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி எந்த குறையுமே சொல்லலை. ஆனால் பக்கத்தில் வச்சுருந்த அந்த 3 சட்னியும் கலைக்கவும் இல்லை, டேஸ்ட் பண்ணவும் இல்லை. கோலம் ரொம்ப அழகாக போட்டதால் கலைக்கலையோ என்னன்னு தெரியல. இதை மாதிரி செஃப் ஏற்கனவே நான் கொண்டு போன கீரையிலையும் அந்த செஃப்பும் பார்த்திங்கன்னா கீரைகள் எதையுமே டேஸ்ட் பண்ணலை, இவங்களும் டேஸ்ட் பண்ணலை. அது எனக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருந்தது. காம்படிஷனுக்கு நம்ம கொண்டு போகிற டிஷ்ஷில் முக்கியமானதாக நம்ம எதை மையப்படுத்துகிறோமோ அதை அவங்க டேஸ்ட் பண்ண மாட்டுறாங்க. குறிப்பாக இந்த கீரை வகைகள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருவருப்பான விஷயமா தெரியுதா, இல்லை பிடிக்க மாட்டுதா, இல்லை இதை சாப்பிடும்போது எதனா செய்திரும் வயிறுக்கு அப்படின்னு அவங்க பயப்படுறாங்களான்னு தெரியல. 2 காம்படிஷன்லையுமே நான் வச்ச எந்த கீரை வகைகளையும் ருசிக்கவே இல்லை. அது எனக்கு மன வருத்தமாக தான் இருந்தது. 2026 நான் போன இந்த 2 காம்படிஷனுமே ஆரோக்கியமான உணவுகள் கொண்டு வரணும்னுட்டு இந்த கீரையை மையப்படுத்தி கொண்டு வந்ததில் 2 காம்படிஷன்லையுமே இந்த கீரை வகைகளை 2 செஃப்புமே சாப்பிடவே இல்லைன்னது ரொம்பவே எனக்கு மன வருத்தமாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் இந்த கீரை வகைகளை நம்ம எடுக்கவே கூடாதுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. நூடுல்ஸு, பிரியாணி, 3 பீஸ், செட்டிநாடு கிரேவி, இதுக்கு இருக்க வரவேற்பு, இந்த சிறுதானியம் வச்சு நான் பண்ண பொருட்களாகட்டும், இந்த கீரை வகைகள் தேடி சமைச்சதாகட்டும், இதுக்கு கிடைக்காதது மன வருத்தமாக இருந்தாலும் இனிமேல் இருந்து இந்த காம்படிஷன்லாம் போகவே கூடாதுன்னு ரொம்பவே மன வருத்தமாயிடுது. பூனை கண்ணை முன்னா பூலோகமாக இருன்ற போது அதனால் நம்ம போகாதால ஒன்றும் ஆகிட போதில்லை. இதிலேருந்து நம்ம ஒரு விஷயந்தான் கற்றுக்கணும். ஸோ நல்லா டேஸ்டான ஃபுட்டு செய்தப்பெல்லாம் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. எப்போ இந்த டேஸ்ட்டை விட்டுட்டு ஆரோக்கியம் நான் வந்தனோ அப்போ தான் டேஸ்ட் பண்ணுறதே இல்லை செஃப், ஒரு அங்கீகாரமும் இல்லைன்னும் பொழுது முக்கியமான ஒரு விஷயந்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இருந்து இந்த கீரையை கையில் தொடவே கூடாது. நல்ல ஒரு டேஸ்டி ஃபுட்டை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு தான் வந்தேன்.
இருந்தாலும் நான் இந்த முடிவு எடுத்தது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் கிடைக்காம போயிட்டு நம்ம சாப்பிடாம போயிட்டு கஷ்டப்படுறதுக்கு டேஸ்டியான ஃபுட்டை கொடுத்து நம்ம ப்ரைஸ் வின் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டேன். போட்டிகளில் வெற்றி பெறும் தோல்வி பெறும் முக்கியம் இல்லை, நம்ம ஃபுட்டையே டேஸ்ட் பண்ணலை அப்படின்னும் போது தான் மன வருத்தமாயிடுது. அதுக்காக தான் இந்த கீரையின் மீது எடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். இங்கே வந்திருந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா 40-50 வருஷமாக சமைக்கக்கூடியவங்க. நான்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 வருஷமாக தான் சமையலுக்குள்ளேயே வந்திருக்கேன். ஒழுங்கான சமையல்னால் இப்போ ஒரு 5 வருஷமாக தான் சமைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சமையல் அப்படின்னும்போது அது ஒரு அழகான கலை. அந்த கலையை பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி வெளியில் கொண்டு வந்து காட்டும்போது, மற்றவங்க கொண்டு வந்து வைக்கும்போது, சுவைக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதுதான் இங்கே வந்திருந்த செஃப்பும் சொல்லியிருந்தார். நான் பல போட்டிகளில் போய் தோல்வி அடைஞ்சு தான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு. அதே மாதிரி நம்ம தோல்வி அடைகிறோம் அப்படின்போது மனம் பார்த்திங்கன்னா வருந்தக்கூடாது. என்ன காரணமோ அதை அடுத்தது கையில் எடுக்காமல் நம்ம ஜாக்கிரதையாக போகணும். இதை மாதிரி நான் காம்படிஷன் கொண்டு போகிற பொருட்கள் பார்த்திங்கன்னா வெளியில் காலி தட்டு தான் வெளியில் வரும். அந்த அளவுக்கு சுவையாக தான் இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ தீனா சாரே அவரோட வாயில் சொல்லுவார், அப்போ நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா ஒரு ஃபுட்டு நான் சாப்பிட்றேன்னா அந்த டேஸ்ட் வரையும் ட்ரை பண்ணி அந்த ஃபுட்டை பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். அதுக்காக நான் ரொம்பவே மெனக்கெடுவேன். டேஸ்டியான ஃபுட்டை டேஸ்டியாக சமைச்சிடலாம். இந்த கீரையை நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்பவே மெனக்கெடணும். ஆனால் இந்த அளவுக்கு நான் மெனக்கெட்டு தான் இந்த கீரையை செய்திருந்தேன். ஆனால் என்ன அதை டேஸ்ட் பண்ணவே இல்லைன்றது தான் வருத்தமாக இருந்தது. வீட்டில் நம்ம சமைச்சு கொடுக்குறோன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றாங்க. இது மாதிரி காம்படிஷன் போகும்போது நம்மளோட கைவண்ணத்தை வெளியில் இருக்கவங்கள சாப்பிட்டு ரசித்து நல்லா இருக்கு விஜி அப்படின்றாங்க பாருங்கள், அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வித்தியாசமாக கொண்டு வரதை சாப்பிட்டுட்டு அதில் இருந்தால் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குறோம் பாருங்கள், அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த போட்டிகள் போகிறது, பரிசுக்காக தான் போகிறோம் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வெளியில் போகும்போது தான் கற்றுக்க முடியும். என்ன ஒன்று, என்னோடய ஃபுட்டை டேஸ்ட்டே பண்ணலை, அதுதான் எனக்கு மனசு கஷ்டமே தவிர ப்ரைஸ் வாங்கலை அப்படின்றது கிடையாது. போன தடவை நான் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா சிமிலி உருண்டை ரொம்ப புராதனமான ஒரு இனிப்பு வகை. இதுவும் அதே மாதிரி ஒரு தூதுவளையில் ஒரு வத்தக்குழம்பு வச்சுருந்தேன். இதுக்கு சோயாவில் ஒரு கட்லெட், அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணிங்கன்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 4 நிமிஷமாவது பேசியிருப்பார். எல்லாத்தையுமே நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு டாப் 10 கிட்ட வந்துட்டீங்க. இருந்தாலும் ரொம்பவே காம்படிஷன் டஃப்பாக இருந்ததால் உங்களுக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா டாப் 20 வந்திருக்கீங்க அப்படின்னு ரீசனும் சொல்லி எனக்கு பார்த்திங்கன்னா SM சில்கோட அந்த சில்க்கு சாரீ எனக்கு ஒரு கிஃப்டாக கிடச்சிது. அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணாங்க, நம்ம ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுதேன்னுட்டு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு 35 செகண்டு தான் இருந்திருப்பார். ஜஸ்ட்டு அந்த மோர்களி, அடுத்தது செம்பருத்தி அல்வா, பேரண்டை வத்த குழம்பு சாப்பிட்டு கீரையை பற்றி சொல்ல ஆரம்பித்தோடனே மற்றவங்களையும் பார்க்கணும், டைம் ஆகிடுச்சின்னு போனது தான் எனக்கு மனசு வருத்தமாக இருந்தது. பாராட்டும் போது நல்லா இருக்குல்ல நமக்கு. அனௌன்ஸ் பண்ண நேரம் வந்தாச்சு. Third prize goes to Vijay. Third prize சௌபாகியாலேருந்து வெற்றியினர். நான் காரைக்குடியில் போய் சாப்பிட்டு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த போட்டிருக்க அந்த மசாலாஸ் எல்லாமே பல்ல பண்ணும், அது அப்படியே இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி போட்டின்னு போயிடும்போது நமக்கு பாராட்டும் பொழுது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, பரிசு கிடைக்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி கிடைக்கலான்னும் பொழுதும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. அடுத்த காம்படிஷனில் என்ன, கீரையை கையில் எடுக்க மாட்டேன், அதை தான் கற்றுக்கிட்டேன் நான். கண்டிப்பாக இனிமேல் எந்த காம்படிஷன்லையும் ஒரு கீரையை கூட நான் கையில் தொட போகிறது இல்லைங்க. அடுத்தடுத்த காம்படிஷனில் கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் பண்ண செட்டிநாடு கிரேவி பார்க்கும்போதே அவ்வளோ எம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. அங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாம் போயிட்டு ஒரு ப்ரெட்டு பாக்கெட் வாங்கி வந்து இதில் டிப் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அது ஒரு காலம். அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லிவிட்டு ஆன்னு ஒரு சாங்கை போட்டுட்டு அடுத்தது ஒரு டான்ஸை போட்டுட்டு கிளம்பிட்டோம். இங்கே சமைக்க வந்திருந்தவங்களோட அனுபவம் எவ்வளவோ அவ்வளோதான் என்னோடய வயசுன்னும் பொழுது இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ நல்ல ஒரு பாட்டு கூத்து அப்படின்னு நல்லா அரட்டை அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதில் உங்களோட கருத்துக்கள் எதனா இருக்குன்னும் போது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி உங்ககிட்ட மனம் திறந்து பேசியாச்சு. அடுத்த காம்படிஷன் சந்திப்போம்.